Trading in the Zone by Mark Douglas. Chapter 4 Consistency, a State of Mind. இதுவரைக்கும் நம்ம பார்த்த 3 சாப்டர்ஸ்லேயும் பல இடத்துல அழுத்தி சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, நாம கன்சிஸ்டன்ட் வின்னராக ஆகணும்னா அதுக்கான தீர்வு நம்ம மைண்டில் தான் இருக்குது, மார்க்கெட்டில் இல்லை. நம்ம ட்ரேட் பண்ணும்போது எப்படி திங்க் பண்ணுறோம் அப்படின்றது தான் நமக்கு தொடர் வெற்றியை தரும். கன்சிஸ்டன்சி அப்படின்றது ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அதாவது மனநிலை. பல தடவை நம்ம பணம் எடுக்கிறது ட்ரேடிங்கில் ஈஸியாக இருக்கும். அப்போ மார்க்கெட்டில் லாபம் பார்க்கறது ரொம்ப ஈஸி அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ரியாலிட்டி அப்படி இல்லை. எதனால் இந்த வேறுபாடு? பார்க்க ஈஸியாக தெரிகிற மார்க்கெட்டு நம்ம ட்ரேட் பண்ணும்போது ஏன் ரிசல்ட் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை? இதுக்கான பதில் நம்ம மைண்டில் தான் இருக்குது. நம்ம மார்க்கெட்டை எப்படி அணுகிறோம் அப்படின்றதுல இருக்குது. இல்லை நம்மளோட நம்பிக்கை, இல்லைனா மைண்ட் செட், இப்படி எந்த பேர் வேணால் வச்சுக்கோங்க. ஆனால் நம்பிக்கை, அணுகுமுறை, மனநிலை, அதாவது பிலீஃப், ஆட்டிடியூட், மைண்ட் செட் எல்லாமே ஒரு விஷயத்தை தான் குறிக்குது. சந்தோஷம்ன்றது எப்படி ஒரு மனநிலையோ அதே மாதிரி தான் வின்னிங், கன்சிஸ்டன்சி ரெண்டுமே மனநிலை தான். இது நாம் எதை நம்புகிறோம், நம்புறதை எப்படி அணுகிறோம்ன்றதுல தான் இருக்குது. பிலீஃப்ஸ், ஆட்டிடியூட் இல்லாமல் கூட கன்சிஸ்டன்ட் மைண்ட் செட் கிரியேட் பண்ணலாம். ஆனால் அது நமக்கு உண்மையான சந்தோஷத்தை தராது. அதாவது நமக்கு பிடிச்சதை பண்ணுறப்போ வர சந்தோஷம் மாதிரி இருக்காது. சந்தோஷன்றது வெளியிருந்து வரக்கூடாது, உள்ளே இருந்து வரணும். அப்போதான் அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். இதே தான் மார்க்கெட்லேயும். மார்க்கெட் நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கும்னு எதிர்பார்க்கக்கூடாது. தான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி பல விஷயங்களை பண்ணாமல் பிடிச்சதை செய்யும்போது கிடைக்கிற சந்தோஷம்தான் உண்மையானது. அதே போல் பெஸ்ட் ட்ரேடர்ஸ் நாம் கன்சிஸ்டண்ட்டாக வின் பண்ணணும்னு நினச்சி ட்ரேட் பண்ணுறது கிடையாது. ஆனால் அவங்களுக்கு பிடிச்சு ட்ரேட் பண்ணுறதுனால கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க. இதில் இருக்கிற வித்தியாசம் நமக்கு புரியணும். ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு ட்ரை பண்ணாலே அந்த முயற்சியே நம்ம தோல்விக்கு வழிவகுக்கும். தொடர்ந்து ஜெயிக்கணுன்ற கவனத்தில் பல வாய்ப்புகளை நம்மளோட மைண்டு ஸ்கிப் பண்ணிடும். பெஸ்ட் ட்ரேடர்ஸ் அப்படி யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அது ஒரு ஈஸியான விஷயம். ஏன்னா அங்கே போராடவே தேவையில்லை. எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அதை சரியாக பார்க்குறாங்க, சரியாக அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. அதனால் அந்த வின்னிங் ஃப்ளோவில் சரியாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு மார்க்கெட்லேருந்து எதுவும் எடுக்க தேவையில்லை. மார்க்கெட் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வச்சு என்ன செய்யணும்னு மட்டும்தான் யோசிக்கிறாங்க. இதுதான் ட்ரேடர்ஸ்க்கும் பெஸ்ட் ட்ரேடர்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம். சாப்டர் 3ல் எமோஷனல் பெயின் பற்றி பார்த்தோம். இப்போது மார்க்கெட் நாம் நினச்ச மாதிரி போகலைன்னா நமக்கு எமோஷனல் பெயின் வரும். நம்ம மூளை நம்மளை அந்த பெயின்லேருந்து பாதுகாக்க ட்ரை பண்ணும். அப்போ மார்க்கெட் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் நம்ம கண்ணுக்கு தெரியாது. நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் பார்ப்போம். அப்போ இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ட்ரேடில் லாஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி பண்ணியிருக்கலாமோன்னு தோணும். அதுக்குள்ளே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போயிருக்கும். கன்சிஸ்டன்சி வேணும்னா நம்மளை சந்தோஷப்படுத்துகிற விஷயத்தை மட்டும் பார்க்காம இருக்கிற இன்ஃபர்மேஷனை அப்படியே இன்ஃபர்மேஷனாக பார்க்கணும். இமோஷனல் பெயின் வந்துடுமோன்னு பயந்தோம்னா 95% தப்பு பண்ணுவோம். நாம் எதிர்பார்க்கறது நடக்காதோன்ற பயம் இருக்கிற வரைக்கும் இந்த தப்புகள் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படியே இது ஒரு போராட்டமாக மாறிடும். அதுவே நம்மளை மார்க்கெட்டுக்கு எதிராகவும் மார்க்கெட் நமக்கு எதிராகவும் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிடும். உண்மையாக சொல்லணும்னா நம்மளை எதிர்த்து தான் போராடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா மார்க்கெட்டுக்கு வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்க தெரியும். யார் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத வச்சு அதோட இன்ஃபர்மேஷன் மாறப்போகிறதில்ல. சரி, இந்த பயத்தை போக்குறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. மார்க்கெட்டில் உள்ள ரிஸ்க்கை முழுசாக புரிஞ்சுக்கிறது தான். ரெஸ்பான்சிபிலிட்டி, ரிஸ்க் இரண்டையுமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சாப்டர் 1லேருந்து பார்த்துக்கிட்டு வரோம். மார்க்கெட்டில் ரிஸ்க் இருக்குன்றது அக்செப்ட் பண்ணிக்கிறது மட்டும் இல்லை, அதை எந்த விதமான இமோஷனல் பெயினும் இல்லாமல் அக்செப்ட் பண்ணணும். அதுதான் முழுசாக அக்செப்ட் பண்ணுறது. இப்படி பண்ணும்போது அடுத்தடுத்த வாய்ப்புகளை நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். நம்மளோட மூளை இமோஷனல் பெயினை தவிர்க்கிறதுக்கான வழிகளை தேடாது. அப்போது தப்பு பண்ணுற வாய்ப்புகள் குறையும். இது நம்மளை ஃபோக்கஸ்டாக இருக்க வைக்கும். மார்க்கெட் இப்படி தான் போகும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வரக்கூடாது. நமக்குன்னு ஒரு வியூ இருக்கலாம். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் போகுது அப்படின்னா அது கொடுக்குற இன்ஃபர்மேஷனை வச்சு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது அதை கேப்சர் பண்ணுறதுக்காக நம்மளை நம்ம தயார்படுத்திக்கணும். நம்ம மார்க்கெட் கீழே தான் போகும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஆனால் மார்க்கெட் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்
மேலே போகிறதுக்கான சான்ஸாக இருக்கலாம். அப்போ மார்க்கெட் கிட்ட நம்ம எதிர்பார்ப்பை திணிக்கிறத விட்டுட்டு மார்க்கெட் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை வச்சு சரியான வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்த பழகிக்கணும். அப்படி பழகிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் கூட நம்ம போராட வேண்டிய அவசியம் இல்லை. ட்ரேடிங் ரொம்ப சுலபமானதாக மாறிடும். ஆனால் கண்டிப்பாக ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு லூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னும் தப்பான ட்ரேட் எடுத்துட்டோன்னு உணரும் போதும் எப்படி பயப்படாமல் இருக்க முடியும்? எப்படி அந்த ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியும்? இந்த மாதிரியான பயம் நியாயமானது. ஆனால் ட்ரேடிங் பண்ணுற எல்லாருக்கும் ஒரே மாதிரி மனசு இருக்கும்னா அது இல்லை. அதாவது எல்லாருமே ஒரே விஷயத்துக்காக பயப்படுறது இல்லை. பயம் பொதுவானது. ஆனால் பயப்படுற விஷயங்கள் வேற வேற. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒருத்தவருக்கு அவருக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே பாம்புனாலே பயம். ஆனால் ஏன்லாம் தெரியாது. ஒரு நாள் அவரோட 3 வயசு குழந்தையோட ஒரு பார்ட்டிக்கு போறாரு. அந்த வீட்டில் பாம்பு ஒரு பெட்டா வளர்க்குறாங்க. இவருக்கு அதை பார்த்த உடனே ஷாக்கு. உடனே 4 அடி பின்னாடி போயிடுறாரு. தன்னோட குழந்தையும் அப்படிதான் பயப்படும்னு பார்த்தா இல்லை. அவர் குழந்தை பாம்புக்கு பயப்படல. பயப்படாதது மட்டும் இல்லை, கூட விளையாடவும் ஆர்வம் காட்டுது. ஏன்னா அந்த குழந்தையோட மைண்ட்ல பாம்பை பற்றி எந்த பதிவும் இல்லை. அதனால தைரியமா தொட ட்ரை பண்ணுது. இதே போல ட்ரேடிங்ல பல பேர் என்ன நினைக்கிறோம்னா பெஸ்ட் ட்ரேடர்ஸ்க்கு தைரியம், மன வலிமை, சுய கட்டுப்பாடு போன்ற விஷயங்கள் இருக்கும்னு முடிவுக்கு வர்றோம். இதெல்லாம் பல பெஸ்ட் ட்ரேடர்ஸ் கிட்ட இயற்கையாகவே இருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி நம்ம இதுவரைக்கும் சொன்ன மாதிரி அக்செப்டன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்கள்ட்ட இருக்கு. அவங்க எடுக்கிற ஒவ்வொரு ட்ரேடுக்கும் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு பயமே இல்லாமல் ட்ரேட் பண்ணுறாங்க. அதே போல் நம்மளும் மார்க்கெட்டோட ரிஸ்கை அக்செப்ட் பண்ணிட்டா மார்க்கெட் மேலே பயம் இருக்காது. பயமே இல்லைன்னா தைரியம் தேவையில்லை. மன அழுத்தம் இல்லை அப்படின்னா மன வலிமை தேவையில்லை. கட்டுப்பாடற்ற ட்ரேடிங், அதாவது ஓவர் ட்ரேடிங் இல்லைன்னா சுய கட்டுப்பாட்டுக்கு அவசியமே இல்லை. ரொம்ப சிலர் தான் ரிஸ்க், ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி புரிஞ்சுக்கிட்டு ட்ரேடிங்குள்ளே வராங்க. பல பேர் நம்மள மாதிரி தான் உள்ளே வந்து பயப்பட்டு பயத்தினால லாஸ் பண்ணுறோம். இந்த சைக்கிளை உடைக்கிறவங்க தான் கன்சிஸ்டன்ட் வின்னராக ஆக முடியும். இதை அச்சீவ் பண்ணவங்க கூட இது எதனால் வந்ததுன்னு பல நேரம் உணர மாட்டாங்க. அதனால தான் நிறைய பேர் லாஸஸ் கட் பண்ணுங்க, ஃப்ளோவில் போங்கன்னு சொல்லுவாங்களே தவிர தன் மனநிலைமையில் வந்த மாற்றம் அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா ஏன் இப்போ லாஸ் குறைஞ்சிடுச்சு, கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் எப்படி வருதுன்னு புரியாது. இப்போ நம்ம மைண்டை எப்படி ஒருமுகப்படுத்தி ரிஸ்கை அக்செப்ட் பண்ண வச்சு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் மாதிரி யோசிக்க வைக்கிறதுன்னு இதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த மாதிரி யோசிக்கணும்னா நம்மளோட திங்கிங் மாறணும். மார்க்கெட் கூட ஒரு புது ரிலேஷன்ஷிப் உருவாக்கணும். அது நம்ம ட்ரேடிங் பண்ணுற விதத்தையும் அதனால் வர்ற பயத்தையும் மாற்றும். பயம் போயிடுச்சுன்னா ஒரு சுதந்திர மனநிலைக்கு வந்துடுவோம். இதுக்கு நிறைய அடிபடணும். ஆனாலும் நாம் நினைக்கிற அளவுக்கு கஷ்டமான விஷயம் இல்லை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள். சாஃப்ட்வேர் கோடு எழுதுகிறோம். ஒரு 1000 லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு லைனில் எரர் வருது. அதுவும் ஒரே ஒரு கேரக்டர் மாற்றி போட்டதுனால அந்த ஒரு எரரை ஃபிக்ஸ் பண்ணால் போதும், ரிசல்ட் வந்துடும். ஆனால் அந்த எரர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் பெரிய சவால். பல மணி நேரம் போராடி இருப்போம், எங்கன்னு கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம். ஆனால் அந்த ஒரு எரரை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இவ்வளவு தானா, இதுக்காகவா நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு தோணும். ட்ரேடிங்லேயும் அப்படிதான். நாம் கன்சிஸ்டன்ட் வின்னிங் அடையிறதுலேருந்து ஒரே ஒரு ஸ்டெப் இல்லை கிளிக் தான் தள்ளி இருக்கிறோம். அந்த ஒரு ஸ்டெப் சரியாக வச்சிட்டோம்னா உங்களோட ட்ரேடிங் விதமே மாறிடும். அட இதுதானா, இது ஏன் முன்னாடியே தெரியாமல் போச்சு அப்படின்னு யோசிப்போம். இது வரைக்கும் இப்படியா இருந்தோம் அப்படின்னு நம்மளாலேயே நம்மளை நம்ப முடியாமல் போயிடும். நம்மள பல பேருக்கு ஏற்கனவே என்ன தப்பு ட்ரேடிங்கில் பண்ணுறோம், எங்கே பண்ணுறோம்னு தெரிஞ்சிருக்கோம். தெரியறது வேற, அதை நம்புறது வேற. நம்பும்போது தான் அது எப்படி அணுகணும்னு தெளிவு கிடைக்கும். பாம்பு பயம் இருக்கிற ஒருத்தரை பற்றி எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? அவர் அறிவுக்கு ஏற்கனவே தெரியும் எல்லா பாம்பும் விஷமில்லைன்னு. ஆனால் அந்த உண்மை தெரியறதுனால அவருக்கு பாம்பு மேலே உள்ள பயம் போயிடுமா? கண்டிப்பாக கிடையாது. விஷமில்லாத பாம்புன்னு தெரிஞ்சாலும் ஒரு பாம்பு பார்க்குறப்போ வர பயத்தை ஒரு படி குறைக்கலாம், இல்லை குறைக்க முடியாமலும் போகலாம். அது அவரோட மனப்பக்குவத்தை பொறுத்தது. அதுக்கான எஃபர்ட் போட்டு பயத்தை போக்கிதான் ஆகணும்னு அவர் முடிவு பண்ணினா மட்டும்தான் பயம் போகும். எல்லா பாம்பும் விஷம் இல்லைன்ற உண்மையும் பாம்புனாலே பயம்ன்ற அவரோட நம்பிக்கையும் ஒன்றுக்கொன்று முரண்படுது.
அதே போல ட்ரேடிங்லேயும் பல முரண்பாடுகள் நமக்கு இருக்கும். நம்ம ரிஸ்க் எடுக்கிறவங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கும் மார்க்கெட்டில் அந்த ரிஸ்க்கை தவிர்க்க என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையையும் செய்யறதுக்கு காரணமும் நமக்குள்ள முரண்பாடு தான். இந்த மாதிரியான முரண்பாடுகள் தான் எரர் இருக்கிற கோடு மாதிரி. இதுதான் நாம கன்சிஸ்டன்ட் வின்னிங் ட்ரேடர்ஸ்லேருந்து நம்மளை தடுத்து நிறுத்துது. நீங்கள் சிறைச்சாலை அப்படின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதில் பிரபு சிறைச்சாலையிலேருந்து தப்பிக்க தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு. ஒவ்வொரு முறையும் அதிகாரிங்க பிடிச்சி பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் தப்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் பயங்கர டார்ச்சர் பண்ணி இதுக்கப்புறம் நீ தப்பிச்ச அப்படின்னா உன்னை சுட்டு கொன்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வலி தாங்க முடியாத அவரும் இதுக்கப்புறம் முயற்சி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் திரும்பவும் அவர் முயற்சி பண்ணுவார். அதிகாரிகளால் சுடப்பட்டு சாவார். அதே போல தான் நம்மளும் மார்க்கெட் கிட்ட அடி வாங்கி செம்மையாக லூஸ் பண்ணுறோம். ஆனால் திரும்ப திரும்ப என்ன தவறு பண்ணோமோ அதே தவறை பண்ணி திரும்ப லூஸ் பண்ணுறோம். அப்போ லூஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச அந்த தவறுகளை மாற்றிக்க முயற்சி பண்ணணும். அப்படி மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் ஒரு கன்சிஸ்டன்ட் வின்னராக மாற முடியும். மார்க்கெட் கொடுக்குற பல இன்ஃபர்மேஷன் வழியாக சுலபமாக வெற்றி அடைய முடியும். இதோட சாப்டர் 4 முடிவடைஞ்சிச்சு. நம்ம மீண்டும் சாப்டர் 5 சந்திப்போம். நன்றி.